ஆண்டவரே, எங்களோடு நீங்க பேச வேண்டும் ஐயா. உங்களை துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஜெபம் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை வழி நடத்தும் அப்பா. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதி. இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவரே பெற்றுக்கொண்டு வாழ கிருபை தாரும். நீங்க தான் செயல்படணும்ப்பா. வாஞ்சையோடு இந்த செய்தி கேட்டு மக்கள் பலனடைய நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உங்களுக்கு தலைப்பு என்ன அப்படின்னா, பிரச்சனை வரும்போது அப்படிங்கிற தலைப்புல என்னெல்லாம் செய்தா நம்ம அதுல இருந்து விடுதலை பெறலாம், என்ன செய்யணும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன். முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால், பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். எந்த பிரச்சனை, ஒரு வியாதியா, இல்ல ஒரு போலீஸ் கோர்ட்டு கேஸ் ஆயிட்டா, இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப நம்ம சண்டைக்கு பாருங்களா, இல்ல நம்ம பிள்ளைகளுடைய படிப்புல பிரச்சனையா, வேலையில பிரச்சனையா, இல்ல உங்களுக்கு திடீர்னு ஒரு கடன் எதுவும் ஆயிட்டா, என்னெல்லாமோ இருக்குது வாழ்க்கையில. குடும்பங்கள், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளிலே ஜனங்கள் இருக்கின்றார்கள். அப்ப நீங்க அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி 5 காரியத்தை வைக்கிறேன். 5 காரியத்தை வச்சு இந்த 5 காரியத்தை நீங்க செய்தீங்கன்னா, நேரம் எடுக்கும், காலங்கள் எடுக்கும், இருந்து நீங்க செய்தீங்கன்னா கண்டிப்பா தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வலிமையுள்ளவராக இருக்கின்றார். முதலாவது என்ன செய்யணும் அப்படின்னா, பாவ மன்னிப்பு தான். தாவீது ராஜாவோட அவருடைய வாழ்க்கையில அவரு எப்பெல்லாம் பிரச்சனை சந்திக்காரோ அப்பெல்லாம் அவர் செய்த முதல் வேலை பாவ மன்னிப்பு. சகைவை பாருங்க, முதலாவது அவன் ரட்சிக்கப்படுவதற்கு பாவ மன்னிப்பு தான். யோசேப்புடைய அண்ணன்மார் யோசேப்புடைய பாவ மன்னிப்பை கேட்கின்றார்கள். இளையகுமாரன் பாவ மன்னிப்பை கேட்கின்றார். பாவ மன்னிப்பை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலர் அதை அந்த மேட்டரை எடுக்கிறதே கிடையாது, அதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஆனால் நம்முடைய அஸ்திவாரமே பாவ மன்னிப்பு தான். ஏன்னா ஒரு சிறு பாவம் இருந்தா கூட நம்முடைய வாழ்க்கையின் முழு ஆசீர்வாதத்தை அதை அழித்து. ஆகான் என்ன செய்யலாம், கொஞ்சம் வெள்ளி என்ன ட்ரெஸ் எடுத்து வச்சான், ஆனா அவனுடைய குடும்பமே டோட்டலா அழிஞ்சிட்டாங்க. கேயாசி என்ன செய்தாரு, நாகமான் பின்னால போய் கொஞ்சம் ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் வெள்ளி தான் வாங்கிட்டு வந்தாரு. அவருக்கு உடனே குஷ்டரோகம் வந்து விட்டது. எல்லாமே எதுல இருக்கு அப்படின்னா பாவத்துலதான். ஆயி பட்டணத்தை பிடிக்க முடியாம யோசுவா கஷ்டப்பட்டாரு. அவனுடைய பாவம் தான். பவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது சொன்னார், நீ என்னை துன்பப்படுத்துகிறார், நீ நல்லது செய்யறோம் நினைச்சுட்டு இருக்க. பரிசுத்தவான்களை கொலை செய்வதற்கு நீ சைன் வாங்க போய்கிட்டு இருக்க. நல்லது செய்யறோம் நினைக்காம நீ தீமை செய்த. அப்படி போல நம்முடைய வாழ்க்கையில கூட பிரச்சனைகள்னு வரும்போது என்ன செய்யணும், சரியானதை செய்ய வேண்டும் என்றால் அது முதலாவது பாவ மன்னிப்பு தான். இறைவா, என் பாவங்களை மன்னித்தரும், எங்கள் குடும்ப பாவங்களை மன்னித்தரும். பாவம் மட்டும் இருந்துச்சுன்னா தேவன் செயல்படவே முடியாது. வேற தடைகள் இருக்கலாம், உடைச்சிருவாரு. உங்களுக்கு விரோதமான பில்லிஸ்மணி இருந்தா கூட, செய்வனை இருந்தா கூட, மாந்திரிகமா சீட்டு, மைய, தகடு, குங்குமா, எலுமிச்சம்பழம், குத்து விளக்கு, எண்ணெய், மெழுகுதிரி எரிக்கட்டும், எந்த சிலையை கீழே கொண்டு எந்த எழுத்துக்கள் வைக்கட்டும், எந்த தகடுகள் வைக்கட்டும், அதெல்லாம் உங்களை ஒண்ணு செய்யாது. ஆனால் பாவம் வல்லமை உள்ளது, பாவம் கொடிதானது. ஆனா அதை விட மன்னிப்பு பெரியது. அதனாலதான் முதலாவது பாவத்தையே ஆழமாய் தோண்டி கேட்கிறேன். இரண்டாவது என்ன செய்யணும் அப்படின்னா, தேவன் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். எண்ணிக்கிடங்கா வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வேத புத்தகம் முழுவதும் வாக்கு தத்தம் தான். அப்படி நீங்க வாசித்தீங்கன்னா, அமைதியா உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 அதிகாரம் நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, அது அப்படியே ஆண்டவர் அழகா பேசிட்டே இருப்பாரு. ஆதியாகமத்தை எடுத்தா, அடுத்து யாத்திராகமும், விடுதலை பயணம், லேவியராகமும், அதுலயும் நமக்கு வாக்கு தத்தம் இருக்கு. அடுத்து என்னாகமத்துல சாபம் ஆசீர்வாதமாக மாறுகிறது. பாகமத்தை எடுத்து அள்ளி ஆண்டவர் கொட்டுவார். தேசத்தை நான் எப்படி வைப்பேன், நீ கல்லை வெட்டினா கூட அது டைமண்ட் தானா, நீ ஒரு மலையை வெட்டு, அதுதான் என்னது, மார்பிள் எங்க இருந்து வருது, மலை தான். மலையை வெட்டி எடுத்தாங்க, அதை எடுத்து ஷைனிங் பண்றாங்க, அதெல்லாம் உனக்கு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பாகமத்துல அநேக வாக்கு தத்தங்கள் ஆண்டவரை கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் ஞாபகப்படுத்தி ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது காரியம், முதலாவது காரியம் பாவ மன்னிப்பு.
இரண்டாவது தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை, மூன்றாவது அதை நாம் சொல்லி ஜெபிக்க வேண்டும், ஞாபகப்படுத்த வேண்டும். நாலாவது என்ன அப்படின்னா, தேவன் இதுவரை செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்ல வேண்டும், நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளுக்காக விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாம நீங்க ஒண்ணு செய்யுங்க, ஜெபிப்பீங்க, ஆனா நம்புங்க. காற்றை அடக்கவில்லையா, கடலை அடக்கவில்லையா, மரித்தோரை எழுப்பவில்லையா, எனக்கு முடிய நடக்காது. பெரும்பாடி ஸ்திரீ தொடதான் செய்தாங்க, சுகமாகவில்லையா. லாஸ்ட் வெளியே ஒரே ஒரு சத்தம் தான், வரவில்லையா. 10 குஷ்டரோகி, நீ போ ஆசாரியர் இடத்தில் உன்னை காட்டுன்னு சொன்னார். உடனே 10 பேர் சுகமாகவில்லையா. 2 குருடர் உடனே சுகமாகவில்லையா. பரதிமேயு, பிறவி சப்பானி, பெதஸ்தா குளத்துல 38 ஆண்டுகள் சுகமாக்குனார் ஆண்டவர். நீங்க இன்னைக்கு நினைக்கல, இவ்வளவு காலம் ஆயிட்டே நடக்கலையே, இவ்வளவு வருஷம் ஆயிட்டே நடக்கலையே, இனிமே எங்க நினைக்காதீங்க. இன்றைக்கே செய்ய வலிமையுள்ளவராக இருக்கின்றார். இன்றைய உங்களுக்கு ஒரு புதிய காரியம் செய்வார். நீங்க நினைக்காத நேரத்துல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கடந்து வரும். ஏனென்றால் நீங்கள் பாவ மன்னிப்பை கேட்கின்றீர்கள், வாக்குத்தத்தங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்க சொன்னீங்களா அப்பா, நீங்க எப்படிலாம் சொல்லி இருக்கீங்களாப்பா, நீங்க தாசன் சொன்னீங்களாப்பா, உன்னை நான் மறக்கவே மாட்டேன்னு சொன்னீங்களாப்பா, உன்னை நான் உள்ள கைகளில் மறைந்திருக்கிறேன்னு சொன்னீங்களாப்பா, நான் கஷ்டப்படுறேன் ஏசப்பா, இதை நோக்கி பாருங்கப்பா. நான் குழியில கிடக்கிறேன் ராஜா, என் பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறேன், நோய்களில் இருந்து விடுதலை கொடுங்க, பயப்படுகிறேன், பயத்தினால கஷ்டப்படுறேன், விடுதலை கொடுங்க ஏசப்பா, கடனால ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்கின்றேன், உங்களை தூக்கி எடுங்க ஏசப்பா என்று சொல்லி நாம் அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். இது ஒரு நாள் மட்டும் இல்ல, ஒரு வாரம் மட்டும் இல்ல, ஒரு மாதம் மட்டும் இல்ல, ஒரு வருடம் மட்டுமல்ல, கிடைக்கும் வரை. அதான் சொல்றார், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்றார் இயேசு. கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் கிடைக்கும் வரைக்கும், தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் கிடைக்கும் வரை, திறக்கப்படும் வரைக்கும். என்ன தேட வேண்டும், கேட்க வேண்டும், போராட வேண்டும், அப்பொழுது கர்த்தர் கொடுப்பார். இப்போ உங்களுக்கு ஒரு மனிதன் என்ன செய்கின்றான் பிரச்சனை வருவது என்பதை உங்களுக்கு சொல்லுகின்றேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தாராகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். சவுல் என்று ஒருவர் இருந்தார். அவர் இயேசுவுடைய ஊழியத்துக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்தார். அப்பொழுது தேவன் அவரை தொட்டார், அவரோடு பேசினார். நீ என்னை துன்பப்படுத்துகிறார் என்று சொல்லி பேசினார். அப்படி பேசும்போது அந்த சவுல் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு 2 கண்கள் தெரியாமல் போய்விட்டது. கண்கள் தெரியவில்லை, கர்த்தருடைய வார்த்தை கேட்டார். நீ என்னை துன்பப்படுத்துகிறாய். இப்பவும் நிறைய பேர் துன்பப்படுத்துறாங்க, தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்துகிறார்கள். கர்த்தர் அவங்களோடு பேசிக் கொண்டுதான் இருக்கின்றார். வட மாநிலங்களிலே அநேக கிறிஸ்தவர்களை, பாஸ்டர்மார்களை, ஊழியக்காரர்களை வீட்டுக்குள்ளே ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. பெரிய கட்டைகளை கொண்டு அடிக்கிறார்கள், மண்டையிலே அடிக்கிறார்கள், பெண்களை அடிக்கிறார்கள், கீழே விளத்தள்ளி அடிக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாம் இருதயம் இல்லையா? நல்லது செய்யறோம் நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா கெட்டது செய்றீங்க. நல்லதை நாம செய்ய வேண்டும். இப்படிப்பட்டவங்களை பவுல் செய்து கொண்டிருந்தார். தேவன் அவரை பேசினார். அடுத்தவருக்கு என்ன செய்யணும் தெரியல, 2 கண்ணு தெரியாம போயிட்டு அவர் உடனே என்ன செய்தாரா தெரியுமா? ஜெபம் பண்ணினார். இப்படி அனனியா சொல்றார், நான் போக மாட்டேன், அவன் பரிசுத்தவான்களை கொலை செய்கிறவனாக இருக்கின்றான், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அனனியா தீர்க்கதரிசி. ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா அவன் இப்ப பிரே பண்றான், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அப்போ ஒருவன் ஜெபம் பண்ணினால் அவன் நல்லவனாக மாறுகிறான், அவன் மனிதரை நாடாமல் தேவனை தேடுகிறான் என்று நம்ம இதில் பார்க்கின்றோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வசனத்தை. ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலத்துல வாசிக்கும் போது அனனியா போக மாட்டேன் என்கின்றார். ஆண்டவர் பவுலை குறித்து கொடுக்கிற அடையாளம் என்ன? அவன் ஜெபம் பண்ணுகிறான். இதான் ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை வரும் பொழுது அவன் செய்ய வேண்டிய முதல் வேலை, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். வியாதி வருது, கடன் வந்துருது,
பிள்ளைய வாழ்க்கையில பிரச்சனை, ஜெபம் தான் செய்ய வேண்டும். அதுதான் நம்மளை கை தூக்கும். எப்படி ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கூட்டிக் கொண்டு போகும்போது அந்த பிள்ளை கீழே விழ போயிடும், ஓடி போய் அந்த தகப்பன் அந்த பிள்ளையை தூக்கி எடுக்கின்றான். நம்ம அம்மா எடுக்கலையா, நம்மளை நம்ம அப்பா நம்மளை எடுக்கலையா, நம்ம அண்ணன்மார் நம்மளை தூக்கலையா, நம்ம நடந்து போகும்போது நம்ம இப்ப தூக்கலையா நம்ம பிள்ளைய? ஆண்டவர் மட்டும் எப்படி தூக்காம இருப்பாங்க? கூப்பிடும் போது கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, யாவருக்கும் இருப்பவரே, உண்மைய கூப்பிடும் கேட்டு விடுதலை தருபவரே, உண்மைய கூப்பிடும் குரல் தனை கேட்டு விடுதலை தருபவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் குரல் கொடுக்கிறவர், கூப்பிடும் யாவர். அதனாலதான் பிரச்சனை வரும் பொழுது பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். இரண்டாவதாக ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெப நிலைக்குள்ளே போய் விடுங்கள், விசுவாசத்தோடு ஜெபி, கர்த்தர் செய்வார். மூன்றாவது என்ன அப்படின்னா, பவுல் அன்னைக்கு ஜெபம் பண்ணினார். இதுதான் ஒரு விசுவாசியினுடைய அடையாளம். பிரச்சனை வரும் பொழுது மனிதரை தேடவன் இறைவனை தேடி ஜெபிக்கிறவன் தான் ஜெபிக்கிறான் என்பது நமக்கு ஒரு அடையாளம் என்று வேதம் கூறுகிறது. அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, தேவன் நமக்கு, நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 1 ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். இவர்கள் தேவாலயத்துக்கு போனார்கள். இவர்களை இனிமே நீங்கள் பேசக்கூடாது என்று அந்த நாளில் பிரதான ஆசாரியர்கள் எல்லாம் கண்டித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு செல்கின்றார்கள். நீங்கள் பிரச்சனை வரும்பொழுது வீட்டிலே இருந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்க கூடாது, ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், அங்கே ஆண்டவர் இருக்கின்றார். முதலாவது பாயிண்ட், பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். இரண்டாவதாக ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக தேவனுடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். நீங்க வீட்டிலே ஜெபம் பண்ணுங்க, நல்லதுதான். வீட்டுக்குள்ளேயும் ஜெபம் பண்ணணும் கண்டிப்பா. ஆனா ஆலயத்துக்கு போனா ஜெபம் கொஞ்சம் வேற மாதிரி மாறிடும், அந்த லெவல் வேற. இன்னும் அங்கே இறைவன் இருக்கின்றார் என்ற எண்ணம் இருக்கும். இந்த நம்ம வீட்டுக்குள்ளே ஜெபிக்கும் போது நம்ம வீட்டுல உள்ள கட்டிலு, பீரோலு, வீட்டுக்குள்ள இருக்கிற ஃப்ரிட்ஜு, என்ன இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும், நம்ம கண்ண மூடி இருக்கும். ஆனா ஆலயத்துல இருக்கும்போது அப்படி இல்லை. நம்ம இறைவனுக்கு நேராக, பலிபீடத்துக்கு நேராக, பிரதான ஸ்தலத்துக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுக்கும் போது நம்முடைய இருதயம் ஒருமனப்படும். அதனாலதான் அன்னைக்கு சீடர்களாக இருந்தாலும் அவர்கள் தேவாலயத்துக்கு போனார்கள். நாமும் தேவாலயத்துக்கு போக வேண்டும். அன்னைக்கு எங்க வீட்டுக்கு பக்கத்துல, என் மகன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பக்கத்துல ஒரு சபை இருந்தது. வெள்ளிக்கிழமை பாஸ்டிங் பிரேயர். சரி சும்மா வீட்டுல இருக்கோமே, அந்த சபையில போய் கொஞ்ச நேரம் இருப்போம் அப்படின்ட்டு அந்த சபைக்கு போயிருந்தேன். அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த நாங்க போயிருந்த பிரேயர் மீட்டிங்ல நிறைய பெண்கள் இருந்தாங்க. கீழே நாற்காலியில எல்லாம் நிறைய பெண்கள் இருந்தாங்க. ஆனா ஆண்கள் சைடு 2 ஆண்கள் தான் இருந்தாங்க. அப்ப அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு, இவ்வளவு பெண்கள் வந்திருக்காங்க, இவ்வளவு பேருடைய கணவன் வந்தா கூட இந்த சபை நிறைஞ்சிருக்கும், ஏன் ஆண்கள் ஆலயத்துக்கு வரவில்லை? ஒரு நாள் அன்னைக்கு ஒரு மணிக்கு வரக்கூடாதா? ஒரு பர்மிஷன் கேட்டு ஒரு கடையை அடைச்சிட்டு, என்ன இல்ல வீட்டுல இருக்கிறவங்க ஒரு வயசானவங்க வந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். பரலோகத்தை பெண்கள் நிரப்புவார் என்று, பரலோகத்தை பெண்கள் நிரப்புவார் துதியுங்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எங்க பார்த்தாலும் யாருதான், கன்வென்ஷன் கூட்டனாலும் பெண்கள் தான், ஆலயத்தினாலும் பெண்கள் தான், ஸ்தோத்திர பண்டிகைனாலும் பெண்கள் தான். அதனால அந்த பாஸ்டர் சொல்றாரு, பரலோகத்தை பெண்கள் நிரப்புவார் துதியுங்கள். எவில என்ன படிச்சாங்க, பரலோகத்தை இந்தியர் நிரப்புவார் துதியுங்கள் என்று. இன்னும் ஒரு கூட்டம் படித்தார்கள், பரலோகத்தை பரிசுத்தவான்கள் நிரப்புவார் என்று. நான் சொல்லுகிறேன், பரலோகத்தை பெண்கள் நிரப்புவார்கள் என்று. அல்லேலூயா அப்படின்னு சொன்னார். பெண்கள் தான் அதிகமாக ஆண்டவரை தேடுகிறார்கள், ஆலயத்துக்கு போகின்றார்கள். இந்த செய்தி கேட்கிற நீங்க எவ்வளவு பேர் கேட்கீங்களோ தெரியாது. நீங்க டிவில கேட்குறீங்க, யூடியூப்ல கேட்குறீங்க. கேட்கிறவர்கள் நீங்கள் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும்.
ஏன்னா நமக்கு முன்னால் உள்ள பரிசுத்தவான்கள் அவங்களாம் செய்து அவங்களாம் அற்புதங்களை செய்தாங்க. பிறவி சப்பானி பாருங்க, எழுந்து நடக்கிற உடனே பிறவி சப்பானி எழுந்து நடந்து குதித்தான் என்று போட்டிருக்கிறது. அவர்களுடைய ட்ரெஸ்ஸை கொண்டு ஒரு வியாதிஸ்தன் மேல போட்டா சுகமாயிருவாங்க. அவங்களுடைய இடுப்புல கிடைக்கிற கச்சையை கொண்டு ஒரு வியாதிஸ்தன் மேல போட்டா சுகமாயிருவாங்க. அவங்க தொட்டு ஜெபம் பண்ணிட்டாங்கன்னா சுகமாயிருவாங்க. ஆனாலும் அவர்கள் தேவாலயத்துக்கு போனார்கள். இன்றைக்கு தேவாலயத்துக்கு போக வேண்டும் என்று மூன்றாவது காரியமாக உங்களுக்கு நான் சொல்கின்றேன். அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரம் 24 வசனம். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இவங்க என்ன செய்யறாங்க? இவங்களுக்கு பிரச்சனை தான். பிரச்சனை வரும்போது என்ன செய்ய வேண்டியது என்பதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செய்தி தலைப்பாக கொடுக்குறேன். இவங்களை என்ன செய்யிட்டாங்கன்னா, காலை மேல மாட்டி கீழே அப்படியே தொங்க விட்டுட்டாங்க. ஒரு பெரிய மரத்துல 2 காலையை கட்டி விட்டாங்க. தலைக்கீழே தொங்கி கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, அதாங்க 16 அதிகாரம் 24 வசனத்துல, அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்தான். அப்ப 24ல கால்களை தொழுத்துல மாட்டினாங்க. 25ல நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார். கீழே தொங்குறாங்க பாருங்க, கை தட்டலாம், நல்லா கை தட்டி பாடி துதித்து கொண்டிருந்தார்கள். அப்ப நீங்க பிரச்சனைகள் சோர்வுகள் பிரச்சனை வரும்போது அப்படின்னா தலைப்பு என்ன செய்யணும்? பாட வேண்டும். 3 பாட்டு பாடிட்டீங்கன்னா நீங்க பெரிய கில்லாடி தான் நான் சொல்லுவேன். இப்ப 10 பாட்டு பாடிட்டாங்கன்னா 15 பாட்டுலாம் பாடிட்டாங்கன்னா கர்த்தருக்காக பெரிய கின்னஸ் தான் உண்மையில. சில சமயம் 3 பாட்டு குடும்ப ஜெபத்துல 3 பாட்டு பிள்ளைகள் படிக்க மாட்டாங்க. ஒரு பாட்டு போதும். அம்மா 2வது பாட்டு தொடங்குவாங்க. 2வது பாட்டு போதும். தகப்பனார் 3வது பாட்டு தொடங்குவாரு. 3 பாட்டு படிச்சுட்டாங்கன்னா அது பெரிய காரியம். ஒரு சபையா தொடங்கும் போது 3 பாட்டுகள் படிக்கணும். இல்ல ஒரு வீட்டுல குடும்ப ஜெபம் 3 பாட்டு படிக்கணும். ஒருவன் தனியாக ஜெபிக்க ஆரம்பிக்கும் முன்பாக ஒரு 3 பாட்டுகளாவது பாட வேண்டும். ஒரு நாள் ஒரு சாட்சியை கேளுங்க. வீட்டுல ஒரு பெரிய பிரச்சனை ராத்திரி 10 மணி வரைக்கும் நடக்குது. யுத்தம் ஓயவில்லை. என்ன செய்ய தெரியல. கடைசியில ஒரு வழியாக 10 மணிக்கு எல்லாரும் படுத்து விட்டாரு. அந்த வீட்டிலே ஒருவர், நமக்கு தூக்கம் வராது, நம்ம பாட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போனாங்க. மாடியிலே போய் அங்கே பாட்டு புஸ்தகத்தை எடுத்தார்கள். எடுத்து நம்ம பாட்டு படிப்போம், படிச்சுட்டு அப்புறம் நம்ம தூங்க போகலாம் கீழே அப்படின்னு நினைச்சிட்டு பாட்டு படிக்க ஆரம்பிச்சாங்க. பாட்டு படிச்சுட்டே இருக்காங்க. திடீர்னு ஒரு போன் கால் வருது. அப்ப நினைக்கிறாங்க, நம்ம 10 மணிக்கு பாட்டு படிக்க ஆரம்பிச்சோம், லைட்டுலாம் இருக்கு, லைட்டு போட்டு தான் படிக்காங்க புக் வச்சு. 10-12 மணி இருக்குமா, இப்ப யார் நம்மளை கூப்பிடுறா அப்படின்னு நினைச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு போனை எடுத்தாங்க. போன் எடுத்த உடனே அது ஒரு டீச்சர் பேசுறாங்க. என்னவா மணி என்ன அப்படின்னு. மணி என்னவா? மணி 4:15. நான் வேற ஊருக்கு பஸ்ல வேலைக்கு போகணுக்கா, சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்ககிட்ட பேசணும், இந்த காரியத்தை பற்றி சொல்லிட்டு நான் சாப்பாடு எடுத்துட்டு வேலைக்கு கிளம்பணும், வேற ஊர்ல தான் எனக்கு வேலை போட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு ஜோம் பண்ணிட்டு நான் வைக்கும்போது மணி 5 அப்படின்னு அவங்க சொல்றாங்க. 10 மணிக்கு பாடலை தொடங்கி இருக்கிறார்கள். 5 மணி வரைக்கும் இந்த பாடல் நடந்திருக்கிறது. அவர்கள் பாடி புஸ்தகத்துல எத்தனாவது பாட்டை நம்ம படித்திருக்கின்றோம் அப்படின்னு பார்த்தா பாட்டே முடிஞ்சிட்டோம். 365 பாடல்கள், 365 பாடல்களை பாடி இருக்கிறார்கள். விடிய காலம் மணி 5 ஆகிவிட்டது. 10 மணிக்கு தொடங்குது, 7 மணி நேரம். அருமையானவர்களே, அன்றையோட இந்த பிரச்சனை போனதுதான். அது 15 வருஷம் ஆயிட்டான், இன்னும் எட்டியே பார்க்கலையாம. 365 பாடல்களே அவர்கள் அப்படியே நேரம் தெரியாம, காலம் தெரியாம, மணி தெரியாம படிச்சிருக்காங்க. பிரச்சனை வந்து நைட்டு காலையில என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தானா. ஆனா காலையில எல்லாமே நார்மலாக அவர்கள் வீட்டிலே இருந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு நமக்கு அப்படிலாம் பாட தோணல? இந்த பவுலும் சீலாவும் பாடினார்கள். ஆச்சரியம் பாருங்க. 26.
சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. கலந்து போயிடுச்சு. எப்படியும் அப்படி பாட்டு பரிசுத்த ஆவியார் அப்படி இறங்கிட்டார். கால்ல மாட்டி இருக்கு. எவ்வளவு வலிக்கும், எவ்வளவு அடி அடிச்சு விட்டுருக்காங்க. அவ்வளவு கஷ்டத்தையும் மாத்திரு இயேசுக்கார். இன்னைக்கு அவங்க பேசி கொண்டிருக்காங்க. 2000 வருஷம் ஆயிட்டு. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. கதவு திறந்தன, கட்டுகள் அறுந்தன, எஜமானன் நீர் இருக்க வேலைக்காரனுக்கு என்ன கவலை. ஆமென். பவுலையும் சீலாவையும் நள்ளிரவிலே பாட வைத்தார். கதவுகள் தானாக திறவுண்டன, கட்டுகள் அறுந்தன, பூமி மிகவும் அதிர்ந்தது. எல்லாருடைய கட்டுகளும் கலைஞ்சு கட்டுகள் இருக்கு. வியாதியா கலைவனுமா முடங்கிக்கிட்டாவது பாடல்களை பாடுங்க, பாடல்களை பாடுங்க. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்மீனால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விண்மீனால் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆனந்த தோனி ஒலி கேட்கும். துதி ஒலி கேட்கின்ற வீட்டிலே மல்டிப்ளையா பெருக்கம் உண்டா. மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமையின் வாசம் பெரிதே. மகிமைப்படுத்துவேன் என்றார். சிறுமைப்பட்டு போவதில்லை, குறுகி போவதில்லை, உன்னை பெருமைப்படுத்துவேன் என்கின்றார் ஆண்டவர். நம்ம பாடி இயேசுவை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார், மகிமைப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, பிரச்சனை வரும்போது என்ன செய்ய வேண்டும்? பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். இரண்டாவதாக ஜெபிக்க வேண்டும். மூன்றாவதாக வாக்கு தத்தங்களை சொல்ல வேண்டும். நான் உங்களுக்கு வாக்கு தத்தங்களை இப்ப ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், பாட வேண்டும், பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறது வாக்கு தத்தம். ரோமர் 4வது அதிகாரம் 20-21 வாசி. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமா நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். 21 எப்படி நல்லா இருக்கு பாத்தீங்களா? பண்ணினதை நிறைவேற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை பாடி மகிமைப்படுத்தினான், விசுவாசத்தில் வல்லவனானான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட நம்ம வாக்கு தத்தத்தை நம்ப வேண்டும். வாக்கு தத்தத்தை நம்பாம நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது. அவர் சொல்லி இருக்கிறார், ஏராளமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். எவ்வளவு வார்த்தைகள் கருத்தை பேசியிருக்கார் தெரியுமா? நெருக்கத்துல, நம்முடைய கஷ்டங்கள்ல அப்படியே ஆண்டவர் நம்மகிட்ட பேசும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டவர் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. நான் கொடுத்துட்டு போய் வீடு கட்டணும், நிலத்துல வீடு கட்டணும், எப்படி கட்டுறது அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு ஏசாயாவுல அந்த வசனத்தை வாசித்தேன். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கும், அதன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ அஸ்திவாரம் போடு, உன் இடத்தை விசாலமாக்கும் அப்படின்னு கர்த்தர் பேசுறாரு. அப்புறம் தான் நம்ம வீடு கட்டணும். ஆண்டவர் கிருபையினால அவர் முதலாவது நமக்கு வாக்கு கொடுக்கின்றார். உன்னை உயர்த்துவேன் என்கின்றார், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்கின்றார், உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வேன் என்கின்றார். வாக்கு கொடுக்கிறார். எப்போ தெரியுமா? பிரச்சனை வரும்போது. அவர் வாக்கு கொடுக்கிற நேரம்லாம் பிரச்சனை வரும்போதெல்லாம் இயேசுபாடி ஒரு பெரிய நல்ல ஒரு காரியம் என்ன அப்படின்னா வார்த்தைகளை கொடுப்பார். பயப்படாதே, fear not. ஏன் கலங்குகிறார்? ஏன் தேங்குகிறார்? மோசே இறந்த பிறகு யோசுவா தகைக்கார் சொல்றார், பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நீ போகுமிடம் எங்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருப்பார். இதை விட என்ன சொல்லணும் உங்களுக்கு? உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னில் இருந்து விலக்குவேன். ஃபர்ஸ்ட் கர்த்தர் செய்யறாரு. என்ன செய்யறாரு? அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிக்கிறார். நம்ம குடிக்கும் போது கூட அந்த தண்ணி ஆசீர்வதிப்பா. ஒருத்தர் சாட்சி சொன்னாங்க.
கால் வந்து ரொம்ப வீங்கி இருந்துச்சாமா. என்ன செய்ய தெரியல, ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு பயம். என்ன சொல்லிருவாங்களோ, ஏது சொல்லிருவாங்களோ. அப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சாம். ஆண்டவர் தான் சொல்லியிருக்காருல, அப்பதே தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை விளக்கிட்டு சரின்ட்டு பாத்ரூம்ல டேப்பை திறந்து விட்டுட்டு அப்படி காலை வச்சுட்டே இருப்பாங்களாம். அப்புறம் அடுத்த காலை வைப்பாங்களாம், அப்படி வச்சுட்டே இருப்பாங்களாம். அப்படி பள்ளிக்குட்டி மாதிரி இருந்துச்சா கால் வீங்கி. இப்ப என்ன செய்யுது அப்படின்னா கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுட்டு அலையிலுயா வாக்கு தத்தத்தை விசுவாசிக்கிறேன். அவர் ஃபர்ஸ்ட் சொல்றாரு, அப்பதே தண்ணீர் ஆசீர்வதிக்கிறேன், அடுத்த உனக்கு நான் கொடுக்கிற கிஃப்ட் என்ன அப்படின்னா வியாதியை உன்னிலிருந்து விளக்குறேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், என் ரத்தம் உனக்கு தைலமாக மாறும். வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் பிணி போக்கும் நன்மருந்து, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் பிணி போக்கும் நன்மருந்து. நான் சுகமானேன், நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன். இயேசுவின் ரத்தம் வாக்குத்தத்தம். அவருடைய ரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு அவருக்குள் இருந்து நமக்கு கிடைக்கிறது. இயேசுவின் தழும்புகளால் சுகமான. நிறைய காரியத்துல நான் இயேசுவின் ரத்தமே தான் சொல்லுவேன், வேற ஒண்ணு சொல்ல தெரிய மாட்டேன். அந்த நேரம் நமக்கு இந்த ஒரு பலவீனம் அப்படி வரும்போது பயம் வந்துடுது, குழப்பம் வந்துடும், நடுக்கம் வந்துடும், முகம் ஷேடாயிரும், சோறு வந்துடும். அந்த நேரம் செய்யக்கூடிய இப்ப தேவன் எனக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கிறது, நல்லா துதிச்சுக்கிட்டே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஒன்னால ஒண்ணும் முடியாது, தெரிஞ்சதுதான். அதனால நீ என்ன செய்யணும், பேசாம ஸ்தோத்திரம் பண்ணு. இயேசுவின் ரத்தம், அல்லேலூயா. உன் திரு ரத்தம் ஒரு துளி முதலாய் உனக்கென வைத்தாயோ, ஓய்வில் அன்பால் உன்னையே மறந்தாய் ஓ திரு இருதயமே, இயேசுவின் மதுர திரு இருதயமே, ஸ்நேக அக்கினிமயமே. உன் திரு ரத்தம் ஒரு துளி முதலாய் உனக்கென வைத்தாயோ ஓ திரு இருதயமே, ஸ்நேக அக்கினிமயமே. அவர் இருதய ஸ்நேகமாதான் இருக்கு, அன்பாதான் இருக்கு, அன்பாதான் தெரிய மாட்டேன். அன்பு அன்பு அன்பு, இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மனித பண்பு இருந்தால். அன்பு இயேசுவே இது நேசிக்கிறீங்கப்பான்னு சொல்லி பாருங்க. வியாதிகள் வரும்போது தாங்க முடியாத கஷ்டம், கோர்ட்டு கேஸ், போலீஸ், சபானை இல்லாம யாரையும் ஒண்ணு செய்ய முடியல நம்மளால, சொல்லிருங்க இயேசுவின் ரத்தம் நல் மருந்து. வேற எங்க போவேன், உங்க ரத்தம் பாவத்தை மன்னிக்கும் போது எதை செய்யாது. ஏவாள் பழத்தை ஒரு கடிதம் கடிச்சாங்க, ஒரு கடிதம். அந்த ஒரு கடி மனு குலத்தையே அழிச்சிட்ட, மனு குலத்துக்கே ஜென்ம பாவத்தை கொண்டு வந்துட்டு பழத்தினுடைய ஒரே ஒரு கடி. அப்போ ஒரு கடி பழத்தை தின்னதுனால இவ்வளவு பெரிய சாபம் வருமானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற ரத்தம் எவ்வளவு வளர்க்கின்றது. அது எல்லா பாவங்களையும் நீக்கி மன்னித்து ஜெயத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு, பரலோகத்திலே கொண்டு நம்மை சேர்க்கக்கூடியதாக இருக்கு அருமையானவர்களே. அதனால நாம் இயேசுவின் ரத்தத்தை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். வாக்கு தத்தங்கள் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். துதிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸ்தோத்திரப்பா நடுங்க, உங்க வாட்டுக்கு நடந்து நடந்து ஸ்தோத்திரம் 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 சொல்லி அப்புறம் இயேசுவின் ரத்தம் கையை சொல்லி, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். நீங்க சொல்ல சொல்ல சாத்தானுக்கு அப்படியே காதுல ஈயத்தை காய்ச்சி ஊத்துன மாதிரி இருக்கும், ஓடியே போயிடும். துண்ட கண் துணியை கண் போடுவோம். ரோதமான பிலிஸ்தீனிய மாந்திரிக சீட்டு மைய தகடு குங்குமம் எலுமிச்சம்பழம் மெழுகுதை எல்லாம் சுட்டெரிக்கப்படும் இயேசுவின் நாமத்தில். தகடு நிர்மலமாகும். பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கணவன் குடிக்கிறாங்களா, ஜெபிங்க. பிள்ளைகளுக்கு வேலையில ஜெபிங்க. பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணுமா, துதிங்க. உங்க வாடகை துதிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா தேவன் அற்புதங்களை செய்வதற்கு அவர் வலிமையுள்ளவராக இருக்கின்றார். பிரச்சனை வரும்போது என்ன செய்ய வேண்டும், பாவம் மன்னிப்பை கேட்க வேண்டும். தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தை தேவன் சொல்ல வேண்டும், ஞாபகப்படுத்தி ஜெபிக்க வேண்டும். இதுவரை செய்த காரியங்களுக்காக நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு நிறைய காரியங்களை செய்திருக்கு. ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதுப்பா. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது என்று பக்தர்கள் பாடி இருக்கிறார்கள். எத்தனை நாவால் துதிப்பேன். எவ்வளவு நன்மை. இன்று வரைக்கும் நம்ம ஜீவனோட இருக்கிறோம், அவருடைய கிருபை. இன்று வரைக்கும் தேவன் காத்து காத்து பாதுகாத்து 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 பாதுகாத்து
எதுகிறார், தாங்குகிறார், சுமக்கிறார், தப்புகிறார், அப்படியே தூக்கி 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 கொண்டு இன்னைக்கு வயசு உங்களுக்கு 70 ஆயிட்டு, 60 ஆயிட்டு, 80 ஆயிட்டு, 50 ஆயிட்டு. அதனால அருமையானவர்களே, இந்த காரியங்களை நம்ம செய்யும் போது தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நேசிக்கிறவங்களால தகப்பனே மே துதிக்கிறோம். பிரச்சனை வரும்போது பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், வாக்குத்தத்தங்களை சொல்ல வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். மட்டுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது எங்களுக்கு நீர் ஜெயத்தை கொடுக்கிற தேவன் ஆகியிருக்கிறீர். உமக்கே ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். இந்த பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுகிற யாவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.